ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்திருக்கோம். என்னடா இவன் ஃபார்மல்ஸில் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் கைஸ், ஃப்ரெண்டோட கல்யாணம். சரி, போகிற வழியில் எதுனா அப்படியே ஃபிஷிங் பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸ்பாட் பார்க்க எப்படி இருக்குன்னு காரைக்காலில். பேக் வாட்ரு பீச்சில் போய் கனெக்ட் ஆகுதுங்க. ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் ஹேண்ட்லைன் போட்டு ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லூர் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மீன் எதுவும் கிடைக்குதா? இப்போ தான் வந்தீங்களா? என்ன இற போடுறீங்க? என்ன மீன் கிடைக்குங்களா? இந்த சங்கிலி எடுத்துக்குமா? சங்கிலியாக கிடைக்கும் அது. மீன் பார்த்தியா? அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும். ஓரா இல்லைப்பா, இந்த இதோ நிறைய ஏதோ மேய்து பேர் கும்பலாக மேய்து தெரியுதா? கல் மேலே கீச்சா மீன். கீச்சா இல்லைப்பா, அது நம்ம ஊரில் வந்து சிப்பிலின்னு வாங்க. பட்டையாக இருக்குது. அதை நிற்கிது பேர், அந்த மீன் தான். இதெல்லாம் எப்படி மாட்டான்? இங்கிலீஷில் வந்து ஸ்கேட் ஃபிஷ்ஷு. அந்த முள் குத்துச்சுன்னா கடுக்கும், விஷம். நிறைய இருக்குது. அது கும்பலாக மேயுது. மாட்டும் அதுனா எறா போட்டால் மாட்டோம். இல்லை, உங்களை கேட்குறாப்புல ஏதாவது ஒரு மீனாக பிடிச்சிக்கலான்னு. அதை இப்போ கோணியில் போட்டு வச்சுருக்காங்களே, பார்க்கலாமா? கல்பாட்டை, கிழங்கா. ஓகே ஓகே ஓகே. உயிரோட இருக்குது, தண்ணியில் இருக்குது. தாரில் கையை வச்சுக்கிட்டேன். நீங்கள் ரெகுலராக வந்து மீன் பிடிப்பீங்களா? என்ன மீன் பிடிச்சிருக்கீங்க? பெரிய மீனா? கருமுதலைன்னா ஒரு கல்லூரியை சொல்கிறாரு கைஸ். இந்த ஊர் சைடில் கருமுதலைன்னு சொல்லுவாங்க. ஜிலேபி மாதிரி பட்டையாக இருக்குமே, தானே? வேறு என்ன பிடிச்சிருக்கீங்க? மண்ணி கொடுவா. ஆமாம், கலவான். பரவாயில்ல. நாங்கள் மொனக்கல்ல போய் போட மாட்டீங்களா? இங்கேயே போடுவீங்களா? ஓகே ஓகே. சரி சரி சரி. உயிர் யாராக இருந்தால் கொடுவா பிடிக்கலாம்ல? சரி, அங்கே போய் போட்டு பார்த்துட்டு வராங்க. கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஸ்பாட்டுக்கு. இந்த சைடு வந்து அலைலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் பீச்சில் பார்த்த எஃபெக்ட் இருக்குது. கண்டிப்பாக எதனா மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன் இங்கே அப்படியே ஓரத்துலேயே மேயுது கைஸ். தண்ணி தெளிவாக இருக்கனால பார்க்க முடியுது. அந்த கல் மேலே மேயுது. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், ஒரு 6-7 மீன். அந்த ஸ்கேட்டுன்னு சொல்லுவாங்களா, செப்பிலி மீன், புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த மீன் கும்பலாக மேயுது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம்.
கேஸ் இது இந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் மாதிரி நினைக்கிறேன். சோலார் பவர் பிளான்லாம் போட்டிருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாமே சீரழிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ரூட்டில் தான் லான்ச் எல்லாம் போகுது. அங்கே ஷிப் பில்டிங்லாம் பண்ணுறாங்க. லான்ச் எல்லாம் அங்கே வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸ்பாட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. விண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காற்று ஓவராக இருக்குது. ஸோ கேஷ் பண்ணி பார்ப்போம். கைஸ் இன்றைக்கி ஜீமானோட ஷ்ரிம்ப் கலர் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன கிடைக்குது. அந்த சைடு போய்டுவோம்ப்பா. கேஸ் நெக்ஸ்ட் வந்து ஜீமானோட பேர்ல் ப்ளூ கிளிம்மர் அந்த கலர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜீமானோட செக்ஸி முல்லட் கலர் போட போகிறோம்.
வெயிட் ஃபிஷிங்கில் பிடிச்ச மீன் பாருங்க. இந்த நாக்கடிச்சான், ஒரு கிழங்கான், அப்புறம் கல்பாட்டை, உரளி எல்லாமே அவங்க சங்க பெயிட்டாக யூஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுற பெயிட் பார்த்தீங்களா, இந்த சங்கை உடைச்சி அதில் இருக்க அதை பிடிச்சி நான் பண்ணுறேன். வாட்டி எறா போட்டு போடுறாரு. கலவம் பாருங்க கலவா மீன் மேது பாருங்க. ஓடுற போதுண்ணா என்ன புடி போடு கைஸ். கலவா மீன் ஒரு 1/2 கிலோவில் மாட்டிருக்கு பாருங்க. எதுனா ஒரு காரைக்காலில் பிடிச்சா கலவான். தம்பி ராஜேஷ் சொல்லிட்டே இருந்தாப்புல மீன் மாட்டலன்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்டன்ட்ல டக்குன்னு மீன் மாட்டிக்கிச்சு. எடுத்துக்கப்பா. அப்படி பிடிச்சிக்கோ. ஸ்டிக்கை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிக்கோ. வெயிட் ஃபிஷிங் பண்ணலான்ட்டு அவர்கிட்ட யாராவது வாங்கி போடுறோம், பார்ப்போம். 4 முள்ளு கட்டி நம்ம ஊர் சர்ஃப் ஃபிஷிங் செட்டப்பில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன மீன் கொத்தது தான், லாக் ஆகலான்னு நினைக்கிறானா. நிறைய காலி பண்ணிச்சு இப்படி.
ஏன்னா அது கீழே கட்டு ஒழுங்காக போடலாம் ம் கட்டிக்கிற பண்ணிக்கிட்டு லாங்காக எஸ் ஃபிஷான் ஃபிஷான் மாடிச்சு மாட்டிச்சுனா மாட்டிக்கினாரு வந்துரு சூப்பர் மீன் நம்ம யூடியூப் கமெண்டர் வந்துட்டாரு பார்த்துங்க. இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு அழகான மீன் கொறுக்க மீன் கைஸ் வெயிட் ஃபிஷிங்கில் மாடிச்சு. ஸோ கைஸ் காரைக்கால் வந்தோம். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பல லூரெல்லாம் மாற்றி ஃபைனலாக ஒரு கலவா மீனை லேண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெயிட் ஃபிஷிங் ட்ரை பண்ணி ஒரு கொறுக்க மீன் பிடிச்சோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தா மீன் நிறைய பிடிச்சிருக்கலாம். பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததுனால டைம் இல்லாத காரணத்தினால ஊருக்கு கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோட சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பாய்.